மண் மொழி மானம் காக்க ஓரணியில் என்ற தளபதி அவர்களுடைய ஆணைக்கிணங்க இன்றைக்கு தளபதி அவர்களுடைய தலைமையிலே திராவிட முன்னேற்றக் கழகத்திலே என்னை நான் இணைத்துக் கொண்டுள்ளேன். தமிழ்நாடு இன்றைக்கு தளபதி அவர்களுடைய தலைமையிலே மிகப்பெரிய முன்னேறிய மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. கல்வி, சமுதாய முன்னேற்றம், தனிநபர் வருமானம், பொருளாதார வளர்ச்சி என்று அனைத்து துறைகளிலுமே முன்னணி மாநிலமாக இருக்கிறது என்பது ஒன்றிய அரசினுடைய பொருளாதார ஆய்வறிக்கை அதிலும் சரி, அந்தந்த துறைகளுடைய அறிக்கைகளிலுமே மிக தெளிவாக இருக்கின்றன. தமிழகம் இன்றைக்கு பல விஷயங்களிலே நம்பர் 1 மாநிலமாக இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த விஷயங்களை நிலைநாட்டுவதிலும் தலைவர் கலைஞர் அவர்களுடைய மாநில சுயாட்சி முழக்கத்தினை தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களையும் ஒருங்கிணைத்து அனைத்து மாநிலங்களின் நலனையும் காக்கக்கூடிய வகையிலே தளபதி அவர்கள் இன்றைக்கு களத்திலே இருக்கிறார். களத்திலே தமிழர்கள் சார்பாக தளபதி அவர்கள் இருப்பதால் தான் தமிழ்நாட்டு மக்கள் தளபதி அவர்களின் பின்னால் நிற்கிறார்கள். எனவே இந்த சூழ்நிலையிலே என்னையும் நான் தளபதி அவர்களுடைய சிப்பாய்களில் ஒருவராக இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பி அவருடைய அனுமதி பெற்று இன்றைக்கு நான் கழகத்திலே இணைந்திருக்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தேர்தல் வெற்றி என்பது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று, நிச்சயமான ஒன்று. நாளை மறுநாள் தளபதி அவர்கள் கோட்டையிலே சுதந்திர கொடியை ஏற்றி வைக்க இருக்கிறார். இந்த நாட்டினுடைய தேசிய கொடியை ஏற்றி வைக்க இருக்கிறார். அடுத்த ஆண்டும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி மீண்டும் தளபதி அவர்கள்தான் கோட்டையிலே கொடியேற்றுவார். எனவே வெற்றி, கழகத்தினுடைய வெற்றி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. நடைபெறவிருக்கின்ற தேர்தல் 2வது இடத்திற்கு யார் வருவார்கள் என்பதற்கான தேர்தல் தான் நான் கருதுகிறேன். தளபதி அவர்கள் தலைமையிலே கழகத்திலே நான் இன்றைக்கு இணைந்ததிலே மிக பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கழகத்திற்காக என்னால் ஆன அனைத்து பணிகளையும் முயற்சிகளையும் மேற்கொள்வேன். அதிமுகவினுடைய போக்கு சரியாக இல்லை. அதாவது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு UPS அவர்கள் அந்த ஒரு கூட்டணியை பாரதிய ஜனதா கட்சியோடு அமைத்திருக்கிறார். ஆனால் அந்த கூட்டணி அறிவித்ததே மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தான். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அமித்ஷா அவர்கள் அறிவிக்கச்சே ஒரு கூட்டணி ஆட்சி என்று சொல்லியிருக்கிறார், குறைந்தபட்ச செயல் திட்டம் என்றும் சொல்லியிருக்கிறார். எதிலே குறைந்தபட்ச செயல் திட்டம் வரும் அதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். மொழிக் கொள்கையிலே குறைந்தபட்ச செயல் திட்டம் என்னவாக இருக்கும்? இருமொழிக் கொள்கையிலே என்னவாக இருக்கும்? கல்வி திட்டத்திலே தேசிய கல்வியா மாநில கல்வியா? தமிழ்நாட்டிற்கு நிதி உதவிகள் மறுக்கப்படுவது, சமக்ர சிக்ஷா அந்த நிதி கொடுக்கப்படுவதிலே மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவது, தொகுதி மறுசீரமைப்பிலே தமிழ்நாட்டிற்கு ஏற்படக்கூடிய ஓரவஞ்சனை, இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள். அது எதிலுமே எந்த அடிப்படையிலே அவர்களிடையே ஒரு ஒருமித்த கருத்து வரப்போகிறது, ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் அமைப்பார்கள் என்ற ஒரு தெளிவே இல்லாமல் இருக்கிறது. கழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு குழப்பங்கள் இருக்கின்றன. பல்வேறு நிர்வாகிகள் இன்றைக்கு அங்கே மனப்புழக்கத்திலே இருக்கிறார்கள். ஒரு சில நபர்கள் திட்டமிட்டு கட்சியை அவர்களுடைய கைப்பிடியிலே வைத்துக்கொண்டு செயல்படுகிறார்கள். அதன் காரணமாகத்தான் எனக்கு அமைப்பு செயலாளர் இந்த பதவியை கொடுத்தார்கள். ஆனால் என்னை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. அதனால் தான் நான் இங்கிருந்து விலகி வந்தேன். காலம் பதில் சொல்லும். சமீபத்தில் அன்வர் ராஜா வந்தார், கார்த்திக் தொண்டைமான் வந்தார், இன்னைக்கு நான் வந்திருக்கேன். அதாவதுங்க, தமிழ்நாட்டினுடைய வரலாறு எப்பவுமே கூட்டணிகள் வர்றது சகஜம்தான். ஆனால் திராவிட இயக்கத்தை சார்ந்த ஒரு கட்சி, பெரும்பான்மை பலத்தை கொண்டிருக்கிற கட்சி, அதுதான் கூட்டணியை முடிவு பண்ணும். கூட்டணியிலே யார் யார் இருக்குவார்கள், யார் யார் எத்தனை சீட்டுகள் கிடைக்கும், யார் எந்தெந்த தொகுதிகளும் எல்லாவற்றையுமே அந்த அணிதான் முடிவு செய்யும், அந்த கட்சி தான் முடிவு செய்யும். இப்படி திமுக கூட்டணியிலே தளபதி அவர்கள் தான் அதை முடிவு செய்வார். ஆனால் அதிமுகவிலே இன்றைக்கு அதை முடிவு செய்யக்கூடிய சுவிட்ச் போர்டாக டெல்லி இருக்கிறது. டெல்லி என்ன சொல்கிறதோ அதற்கு கட்டுப்படுவர்களாகத்தான் இன்றைக்கு அதிமுகவிலே இருக்கின்ற தலைமை இருக்கிறது. எனவே நாளைக்கே தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைப்பார்கள் என்றால், நாளைக்கே ஒரு கால் அது அத்தைக்கு மீசை முளைத்தால்
அதிமுக ஆட்சி வந்ததுன்னா கூட அதில் பிஜேபியினுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கும், மத்திய அரசினுடைய தலையீடு எந்த அளவுக்கு இருக்கும், இதையெல்லாம் யோசிப்பார்கள். எனவே இன்றைக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் முன்னேற்ற பாதையிலே தளபதி அவர்களுடைய தலைமையிலே தமிழ்நாடு பீடுநடை போட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி தொடர்வதற்குத்தான் மக்கள் வாக்களிப்பார்கள். நிச்சயமாக 200ஐ தாண்டுவோம், அதில் எந்த விதமான ஐயமும் இல்லை.